சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்கு எண்ணிக்கையை முடிவு செய்து தொகுதிகளையும் ஒதுக்கின விதத்துல அதிமுக ஆச்சரியப்படத்தக்க வகையில நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு நேர்மாறா ரொம்ப சுமூகமா, ஓரளவு சவாலான காரியம்தான், சுமூகமா முடியும்னு பார்த்த நேரத்துல இவ்வளவு சத்தங்கள், கொஞ்சம் எதிர்பாராத சத்தங்கள் திமுக அணியில முக்கியமான இந்த காலகட்டத்துல தவிர்த்திருக்கலாம். அது எந்த அளவுக்கு திமுக ஓவர் கம் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா எண்ணிக்கை முடிவாகி அடுத்த தொகுதிகளை பத்தி பேசுற போது அடுத்த சவால் காத்திருக்கு. ஏன்னா அதிமுக அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சு, அதிருப்தி குரல்கள். யாரும் போர்க்கொடி உயர்த்தலையே தவிர புழுக்கத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க கூட்டணி கட்சிகள். அதையும் நம்ம மறக்க ரொம்ப சீக்கிரத்துல ஜெயலலிதா வாணியில முதல் நாளா எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டார், தொகுதியில முடிவு பண்ணிட்டார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார், முதல் பட்டியல் வேட்பாளர்களை வெளியிட்டு பிரச்சாரத்தையும் ஜெயலலிதா முன்னாடி தொடங்கிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே முணுமுணுப்புகளும் அதிகமாயிடுச்சு. தோழமை கட்சிகள் மத்தியில் முணுமுணுப்புங்கிறது சின்ன வார்த்தை. குறிப்பாக பிஜேபியில் தமாகால இருக்கு, பட் அவ்வளோ கேட்குற அளவுக்கு கட்சி பெரிய கட்சி இல்லை. ஆனாலும் வாசனுக்கு இருக்கிற அந்த மரியாதை கேட்டு பெற்ற தொகுதிகளில் இல்லை, அல்லது வாசன் தன் ஆளுமையை நிரூபிக்கவில்லை அப்படின்லாம் விமர்சனம் அங்கே இருக்கு. பிஜேபி கொந்தளிப்பின் உச்சிக்கே போயிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல தீவிரமாக இயங்குகிற அந்த கட்சியினுடைய அனுதாபிகள் வெளிப்படுத்துகிற உணர்வுகளை எல்லாம் பார்த்தா பிஜேபியால் ஒரு முழு பலம் அதிமுக கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. 20 ரூபாய்